நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे அந்த முடிவுக்கு அவர் வந்து எனக்கு அழைப்பு விடுகிறாரா? நல்லது நாரதரே, அவரிடம் போய் சொல்லுங்கள், எந்த நிலைமையும் சந்திக்கிறேன். துவாரகாதீசனே, நீ இப்படி செய்யலாமா? சுதர்சனமே நில். பாரிஜாத மரத்தை உனக்கு எடுத்து தரும்படி சொல்கிறேன். மரம் தருவதற்கு ஒரு நிபந்தனை. நிகழ இருக்கின்ற சத்யபாமாவின் விரதம் முடிந்தவுடன் திரும்ப அதை தேவலோகத்துக்கு தந்துவிடு. தாம் சொல்வதற்கிணங்க நான் நடந்து கொள்வேன். மன்னித்து விடுங்கள் என்னை துவாரகாதீசரே, மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். தேவேந்திரா, மறைந்த உனது வஜ்ராயுதத்தை திரும்பத் தருவேன்.
நாராயண 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 நாராயண. தேவரிஷி, நாராயண நாராயண. சத்யபாமாவின் பணிவான வணக்கம் முனிவரே. நலமெல்லாம் பெருக. வாருங்கள், ஆசனத்தில் அமருங்கள். என்ன நாரதரே, எனது மாளிகைக்கு தாங்கள் வந்ததன் நோக்கம்? தேவி சத்யபாமா, மிக்க இனிமையான செய்தியை சொல்லத்தான். எது பற்றி? அன்புமிக்க உன் கணவர் தேவேந்திரனிடத்திலிருந்து பாரிஜாத மரத்தை பெற்றுவிட்டார். அவர் இப்போது அந்த விண்ணகத்து மரத்துடன் துவாரகையை நோக்கி வருகின்றார். நிஜந்தானா தேவரிஷி? ஆம் தேவி. இந்திரனே பாரிஜாத மரத்தை தந்து விட்டாரா? சுலபமாக தந்து விடவில்லை, பயத்துடன் அதை தரும்படி ஆயிற்று. என்ன? ஏன் கேட்கிறாய்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இந்திரனுடன் போராடும் நிலைமை. அவரும் போரிட்டார். அப்படி இப்படி அல்ல, அன்புருவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஒரு நிலையில் இந்திரனை கொல்லும் அளவிற்கு கோபம் உண்டது. பிறகு? நாராயண நாராயண. அப்போது தேவமாதா அதித்தி இருவருக்கும் இடையில் வந்து நின்று யுத்தத்தை தடுத்தார். பிறகு? பிறகென்ன? தேவமாதா அதித்தி தேவேந்திரனுக்கு நினைவுபடுத்தினாள். தேவகுலத்தை நரகாசுரனிடத்திலிருந்து மீட்டு காக்க அன்று சத்தியபாமாதான் அபாயத்தையும் பொருட்படுத்தாது நின்றாள். நாசத்திலிருந்து காத்த பாமாதான் புண்ணிய விரதம் செய்ய விரும்புகிறாள். அந்த விரதத்தை அனுஷ்டித்தால் நங்கையர்க்கு நலம் பெருகி எப்போதும் கணவனை பிரியாமல் இருப்பார்கள். இந்த விரத அனுஷ்டானம் அப்படி ஒரு மகிமையை தருகிறது. அந்த பெண்ணின் ஆசைகள் அப்படியே அவ்வாறே நினைத்தபடி முடிகின்றன. சௌபாகியவதியாக இருப்பாள். அன்பு கணவன் அவள் பிடிக்குள்ளே என்றும் இருக்கும்படியாக அவள் வாழ்வாள். இதையெல்லாம் சொல்லி இந்திரனிடம் பேசினார். இந்த மகத்தான விரதத்துக்காக பாரிஜாதம் மிக மிக தேவை என்றார். உயர்வான இந்த விரதம் பாரிஜாத நிழலில் அமர்ந்து செய்ய வேண்டியது. பிரபுவும் மீண்டும் மீண்டும் தேவேந்திரனுக்கு விளங்கும்படி சொன்னார். தர மறுக்காதே தேவி சத்யபாமா அந்த மகத்தான விரதத்தை அனுஷ்டிக்க துடிக்கிறாள். அந்த சத்யபாமா துன்புற்ற தேவர்களுக்காக பயங்கரத்தை எதிர்க்க தயங்கவில்லை. அதை பாராட்டும் முறையில் அவளுக்கு பாரிஜாதம் தருவதற்கு பதிலாக நிராகரிப்பதோ இது துரோகம் அல்லவா என்று இவர் கேட்டார். பிறகு? நாராயண நாராயண. பிறகென்ன தேவி? பாவம் தேவேந்திரன் தேவமாதா அதிதியின் சொல்லால் மனம் உருகி போய் தவறுக்காக தண்டனிட்டான். ஸ்ரீ கிருஷ்ணன் உன் விரத அனுஷ்டானத்துக்காக பாரிஜாத தருவை பெற்றுக்கொண்டு இந்த பக்கம்தான் வருகிறார். அவர் இங்கு வருகிறாரா? தாங்கள் சொல்வது உண்மையா? என் புனித விரதம் பலன் பெறுவதற்காகத்தான் அவர் பாரிஜாதம் கொண்டு வருகிறாரா? ஆம் தேவி, அது மிக மிக தேவை. சிக்கலான பிரச்சனை. ஏன்? அது படைப்புக்கு எதிரான முரண்பட்ட பணி. தேவலோகத்துக்குரிய பொருள் இந்த பூமிக்கு வரக்கூடாது. அப்புறம் தேவலோகத்து மரியாதையை எங்கே தேட? போகட்டும் தேவி சத்யபாமா, இது சிந்தனைக்குரியது. காலம் பாராட்டும் அளவு வெற்றி உனக்கு. இன்று வரை இப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்ததில்லை. இந்த பாரிஜாதம் அன்னை பார்வதிக்கு கூட கிடைக்கவில்லை. சத்யபாமாவுக்கு கிடைத்ததென்றால் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பு அப்படி. இதிலிருந்து தெரிகிறது ஸ்ரீ கிருஷ்ணன் அன்பு வைத்திருப்பது பாமாவிடம்தான். இல்லை என்று சொன்னால் அது உண்மையல்ல. இத்தனை உயர்ந்த அதிர்ஷ்டக்காரி யாருமே இல்லை. ஏன் தேவி ருக்மணியை மறந்தீர்களா? அவளுக்கும் பாரிஜாதம் கிடைத்ததே. தேவி ருக்மணிக்காக ஸ்ரீ கிருஷ்ணன் தந்தது ஒரு மலர்தான், மரமல்ல. என்ன? அந்த ருக்மணிக்கு சிக்கல் மிக்க தேவைகளை சொல்லி கேட்கவே தெரியாது. துணிவுள்ள பாமா அவரிடம் ஒரு மலருக்கு பதிலாக அந்த பாரிஜாத மரத்தையே கேட்டுவிட்டாள். இந்த துணிவு
அந்த ருக்மணிக்கு வருமா என்ன தேவி? அதுதான் தேவரிஷி. ஆசை மட்டுமே போதாது, அதை பெறுவோம் என்ற நம்பிக்கை வேண்டுமே. அதைத்தான் நமது தன்னம்பிக்கை என்பது. ஆமாம் தேவி, மறுப்பேனா? ஒரு பெரிய காரியத்தை முடிக்க தன்னம்பிக்கை தானே மிக மிக தேவை. பொதுவாக இந்த தன்னம்பிக்கை ஆபத்தான ஒன்று. ஏன்? ஏனென்றால் தன்னம்பிக்கைக்கும் அகந்தைக்கும் மிகவும் சிறிய இடைவெளி. அநேக முறை மனிதன் எதை பெருமையாக தன்னம்பிக்கை என்று பேசுகிறானோ அது நிஜமாகவே அவன் அகந்தையைத்தான் காட்டுகிறது. பாமாதேவிக்கு இது பற்றியெல்லாம் நான் சொல்ல வேண்டுமா என்ன? காலத்தின் திருப்பங்களை தடுக்க முடியாதே. அகிலமே வியப்போடு பார்க்க போகும் விரத அனுஷ்டானத்துக்கு தாங்கள் ஆயத்தம்தானே தேவி? பெருமை மிகும் இந்த விரத அனுஷ்டானத்தை தாம் தான் இருந்து நடத்த வேண்டும் முனிவரே. கூப்பிட்டால் மறுக்க மாட்டீர்களே. வருவேன் தேவி, எனக்கும் பெருமைதானே, விடுவேனா? நாராயண நாராயண. மகாராணி, 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 துவாரகாதீசர் நகருக்குள் வருகிறார். தங்கள் மாளிகை பக்கம்தான் அவர் வருகிறார். எல்லோரும் சென்று அவரை வரவேற்க காத்திருங்கள். உங்கள் ஆணைப்படியே மகாராணி. அன்புடன் வரவேற்கிறேன் தங்களை. வாருங்கள், அமருங்கள். திருப்திதானே? சொன்னபடி பாரிஜாதம் கொண்டு வந்தேன். தேவலோகத்தில் பாமா நான் பாரிஜாதத்துக்காக போராட்டமே நடத்தினேன். தாம் வருவதற்கு முன்பாகவே செய்தி முழுவதும் வந்துவிட்டது. எப்படி சத்யபாமா? அதெப்படி உனக்கு தெரிந்தது? சொன்னது யார்? பேரியார் நாரதர் தான். முனிவர் வந்துவிட்டால் அவர் சுபாவம் சும்மா இருக்குமா? ஆம் அன்பே, பேச வேண்டிய விஷயம் இனி எதுவுமே இல்லை. இல்லை இல்லை, சுருக்கமாக அனைத்தையும் சொல்லிவிட்டார். தம்முடைய பேராண்மை, தாம் இந்திரனுடன் செய்த யுத்தம், தமது சிவ பூஜை,
யுத்தத்தின் போது தேவமாதா அதிதி பரிந்து பேசிய கதைகள் ஒன்று கூட விடாமல் என்னிடம் சொன்னார். எனக்கு பாரிஜாதம் பெற்று தந்தது சந்தோஷமான விஷயம். அன்பே, நான் வென்றதில் மகிழ்ச்சியா இல்லை நீ பெற்றதில் நெகிழ்ச்சியா? துவாரகாதீசரே, தாம் வெற்றியின் செல்வர், சாதனை புரிந்து சரித்திரம் படைப்பவர். தமக்கு தெரியாத கலைகளே இல்லை. தமக்கு தெரியாதா இது? இப்போது வெற்றி என்னுடையது. இதில் மாறுபட்ட கருத்தே இல்லை. இந்த துவாரகாதீசருக்கு பிரியமானவள் இந்த பாமா மட்டும். உண்மையில் தமது ராணிகளுக்கெல்லாம் ராணி இந்த பாமாதான். வெற்றி பெற்றுவிட்டேன். உலகம் வாழ்த்த. இனிமேல் எனக்கு ஆசைகளே இல்லை, புண்படும்படியான நிலைகளும் இல்லை. இந்த பாரிஜாத மரம் எனக்கும் உரிமையாக இருந்தது. பாமாவின் எண்ணம் பலித்து விட்டது. தாம் விரும்பினால் பாரிஜாத மரத்தை அங்கேயே அனுப்பிவிடுங்கள். தேவி, அதற்காக அவசரப்படாதே. நான் சங்கடங்களை சந்தித்து இந்த பாரிஜாத மரத்தை உன் புனித விரதத்துக்காக பெற்று வந்திருக்கிறேன். விரதத்தை முடிக்காமல் அனுப்பிவிட்டால் உலகம் நம்மை பார்த்து சிரிக்காதா? திண்ணை பேச்சுக்கள் இந்த சத்தியபாமா கிருஷ்ணனை தனது கைப்பாவையாக்கிக் கொண்டு தன் இஷ்டப்படி ஆட்டி வைக்கிறாள் என்று சொல்லும். என்னையா? அப்படியா? அப்படித்தான். இது அப்படி இல்லை என்றால் வேறு எப்படி என்று சொல்லு. என்ன? பதில் என்ன சொல்லு. எப்படி நான் சொல்லுவேன்? ஆசைப்பட மட்டும்தான் எனக்கு தெரியும். கணவனுக்கு பிடித்த மனைவி என்பது தெரியும். அலங்காரமாய் இருக்க தெரியும். உயிர் போல் உங்களை நினைக்க தெரியும். இது பாமாவின் மனமுவந்த ஆசை. அடுத்தவர்கள் சிரிப்பார்கள் என்னை. அவருக்கு தெரியும் தாம் என்னை மனமாற நேசிக்கிறது. மனது என்ற கோவிலில் இருப்பவர் நீங்கள். பாசமுள்ள மணவாளன், அன்பின் வடிவம், வாழ்வின் நிழல். வேறொன்றும் தேவையில்லை எனக்கு உங்களை தவிர. நீங்கள் பக்கத்தில் இருக்க வேண்டும். அந்த பெருமைக்கு ஈடில்லை. அந்த பெருமை எனக்கு எப்போதும் நீங்கள் தருவீர்கள். உண்மையான அன்புக்கு அது போதும். தங்கள் ஆசைதான் எனக்கு சர்வமும். பாமாவின் இதய உணர்வுகள் மதிக்கப்படுகின்றது என் பாசமிக்க மன்னவனால். இதைவிட வேறு சௌபாகியமும் உண்டோ? வெற்றி பெற்றது நான் அல்ல, புனிதமான காதல், என் தலைவன் தந்த காதல். இந்த உண்மை காதலுக்காக தாம் எனக்கு பாரிஜாதத்தையே தந்தீர்கள். இது ஒன்றே உங்கள் அன்புக்கு அடையாளம். உங்கள் பாமாவின் நெகிழ்ந்த மனது பெருமிதம் அடைகிறது. அது அகந்தையா? அது அகந்தை இல்லை, மனதுக்கு நான் அளித்த சுதந்திரம். சத்யபாமா, அன்பே, எத்தனை இனிமையான சிந்தனைகள்! பேச்சினால் என்னை ஆட்கொண்டு விட்டாய். மேலும் மன்னா, மேலும் என்ன? இல்லை, ஒன்றும் இல்லை. விடு. மனது எங்கோ சென்றது. பொதுவாகச் சொல்லுகிறேன், அன்பு என்பது தானாக வருவதா, எடுத்துக்கொள்வதா? அர்ப்பணிப்பில் அதிகாரங்கள் ஏது? தூய்மையான அன்பில் கர்வம் ஏது? கோபம் ஏது? ஆணவம் ஏது? இதெல்லாம் நினைக்கும் போது எரிச்சலூட்டுகிறதா? மறுக்கவில்லை. இந்த பேச்சுக்கள் யாருக்கென்றால் நிஜ அன்பு தெரியாதவருக்கு. அவருக்கு அன்பு இருந்தால்தானே? தம் நிலையும் விமர்சனத்துக்குட்பட்டதே. தம்மை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. எதிலும் பற்றில்லை. தாமரை இலை தண்ணீர் போல யோகீஸ்வரர் ஸ்ரீ கிருஷ்ணன்.
அதனால்தான் தமக்கும் அன்பு காதலின் ஆழம் தெரியவில்லை. இந்த பாமாவின் அகந்தை என்பது எத்தனை ஆனந்தம் தருவது. உண்மையில் மிகப்பெரிய ஆராய்ச்சி இது சத்யபாமா. இப்போதுதான் புரிகிறது. இந்த பிரேமை என்பது அகந்தையில் ஆழ்த்தும் என்பது இதுவரை எனக்கேன் படவில்லை? உண்மையாகவே இது சந்நியாசி, யோகி, தபோதனரின் நிலைதான். இதை பற்றற்றவர்கள் தெரிந்து கொள்ள முடியுமா? அவர்களை அஞ்ஞானம் தடுக்குமே. இந்த அஞ்ஞானம் நீங்க படியுங்கள் காதலை, என்னையே பாருங்கள். விருப்பத்தோடு பாமா உங்களை மாற்ற முடியும், நிச்சயம் முடியும். பிரபுவே, எந்த முயற்சியும் உங்கள் அருளின்றி நடக்காது. இன்னமும் நம்பிக்கை வரவில்லை என்றால் பாமா உங்கள் பாதத்தில் விழுவேன். பாமா வாழ்வதே தங்களுக்காகத்தான். என் உயிரையே உங்களுக்கு அர்ப்பணிப்பேன். சந்தோஷமான சமயத்தில் நீயா இப்படியெல்லாம் பேசுவது தேவி? தாமதிக்காமல் அன்பே உனது புனித மனத்தின் அனுஷ்டானங்களை ஆரம்பிக்க வேண்டுமே. உண்மையான பிரேமைக்கு அது வெற்றி விழா அல்லவா? அந்த விழா எடுப்பதும் கூட பிரம்மாண்டமாய் இருக்க வேண்டுமே. உனது புனித விரத அனுஷ்டானங்களை உலகம் புகழப் போகிறது. விழாவே அதை சொல்லும். பாமாவின் புனித விரத அனுஷ்டானம் என்றால் சாதாரணமா? நாட்டில் இதுவரை நடந்ததும் இல்லை, நடப்பதும் இல்லை. உன்னதமாய் நடத்துவதற்கு நான் நாரதரையும் அழைத்திருக்கிறேன். அந்த முனிவரே என் விரதத்தை பூரண பலன் தர நடத்தி வைப்பார். உன் சொல்லை அவர் ஏற்றுக்கொண்டாரா? ஆம். பலே, முடிந்தது உனது காரியம். அவர் வேத மந்திரங்களை உணர்ந்து கொண்டவர். மேலும் நாரதர் சொன்னபடி விரதங்களை நடத்து. இல்லையேல் நாரதர் பயங்கரமானவர். பின்விளைவுகள் சிக்கல்தான். நான் சிக்கலில் சிக்குவேனா? அனுஷ்டிப்பது யார்? சத்யபாமா அல்லவா? அப்படி ஒன்றும் நேராது. பார்த்து கொண்டே இருங்கள். அற்புதமாய் நடக்கும், நீங்களே சொல்வீர்கள். யாருக்கு இப்படி துணிவு வரும்? நடக்கட்டும். தேவி, இந்த கொட்டை பாக்கை சித்தி விநாயகராக பாவித்து எண்ணப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய். கணபதி ஆதிக்கும் அந்தத்துக்கும் இறைவன். இவர் வெற்றியை தருகிறார். ஆகையினால் மனப்பூர்வமாக இவரை வணங்கு. யாரும் செய்யாத மகா புனித விரதத்துக்கு தடைகள் நேராதிருக்க இவரைத்தான் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஓம் கணேசாய நமः. ஓம் கணேசாய நமः. வக்ரதுண்டாய நமः. வக்ரதுண்டாய நமः.
जय जय गणनादने जय गणनादने जय जय गणनादने जय गणनादने जय जय गणनादने வணங்கி உன் தாழ் பணிந்து நாங்கள் தோத்திரங்கள் தினமும் பாடவே நீ உள்ளம் நெகிழ்வாய் தேவா நினைத்த வரங்கள் நீ தருவாய் ஜெய கணநாதனே जय गणनादने जय जय गणनादने जय गणनादने जय जय गणनादने தொடங்கும் செயல்கள் சித்தியாக தும்பிக்கையான் தான் துணை என்றார் உன் முன் நின்று போற்றுவோரை வாழ்த்துவாய் நீ கணாதிபனே ஜய கணநாதனே जय गणनादने जय जय गणनादने जय गणनादने जय जय गणनादने உலகெல்லாம் வணங்கும் தெய்வம் தயவு காட்டும் தாய்மை உள்ளம் பரிந்து வழங்கும் நாதனே சர்வமங்கள விநாயகனே ஜய கணநாதனே जय गणनादने जय जय गणनादने जय गणनादने जय जय गणनादने जय गणनादने தேவி, இந்த பூமிக்கு வந்த பாரிஜாத மரத்திடத்தில் இப்போது நடத்தும் விரதம் நிறைவேற ஆசி வழங்க வேண்டிக்கொள்.
ஏ விண்ணகத்து விந்தையே, விருக்ஷராஜனே, அற்புத பாரிஜாதமே, தேவி சத்யபாமா திருவருள் கேட்கிறாள். உன்னத புனித விரதத்துக்கு யாகமும் அனுஷ்டானமும் செய்ய இருக்கிறார். இந்த நோன்பினால் நங்கையர்க்கு நல்வாழ்வு இறுதி வரை இருக்க அன்பு கணவன் பிரியாமல் இருக்க வேண்டும். இதனை பெற்றுக்கொள்வதற்கு உன்னுடைய நிழலில் யஜ்ஞம் செய்ய அனுமதிக்க வேண்டும். அத்துடன் தேவி விரும்பியது கிடைக்க ஆசி வழங்கும்படி கேட்கிறேன். தேவி, விருக்ஷராஜன் இப்போது உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு நமக்கு யஜ்ஞம் செய்ய ஆணை தந்திருக்கிறார். எண்ணம் போல் முடிய ஆசி வழங்கிவிட்டார். இனிமேல் விரதம் தொடங்க சங்கல்பம் செய். தேவி, இந்த யஜ்ஞத்தின் விதிகளையொட்டி சங்கல்பம் செய்யும் போது ஒரு தானம் செய் என்பார்கள். தானம்? தானம். நாரதரே, என்ன செய்ய வேண்டும்? என்னென்ன செய்ய வேண்டும்? என்னென்ன செய்ய என்பதல்ல தேவி, தானம் என்பதுவே நிதானத்தின் மூலம். பொருளை அள்ளிக் கொடுப்பது அல்ல, பாவனையுடன் வழங்குவது. என்றால்? நாராயண நாராயண. தேவி, இது பூலோகம். விதிப்படி இது கர்ம பூமி. இங்கு கர்மம் செய்தால் இப்படித்தான். யஜ்ஞ விரத அனுஷ்டானங்களை தானத்தின் மூலம் பலன் பெற வைக்கிறார்கள். நிச்சயமான விதி இது. முக்கியமாக விரததானம் இல்லை என்றால் பலன் ஏதும் பெற முடியாது. ஆம் தாயே, இது சாதனைக்கு விலை. ஏதாவது ஒன்றை தானம் என்று கொடுத்தால்தான் பலன். அதாவது மானிடன் ஒரு விரதம் அல்லது அனுஷ்டானத்தை எடுத்துக்கொண்டு நற்பலன் பெற ஆசைப்பட்டானால் அந்த மானிடன் அதற்குரிய ஒரு கைமாறாக பொருத்தமான தானம் வழங்காமல் முடியாது. தானம் என்கிறதே பாவனைதான். சரி முனிவரே, இப்போது என் எண்ணங்கள் ஈடேற முதலில் என்னென்ன தானம் செய்ய வேண்டும்? எத்தனை தங்கம், எத்தனை வைரம், எத்தனை பவழம், தேவைகள் என்ன தானத்துக்காக? முனிவர் சொன்னால் எடுத்துக் கொடுப்பேன். புண்ணிய விரதத்தின் சித்திக்காக தானம் தருவதில் ஒரு விதி இருக்கிறது. எந்த ஒன்று ஆசை பொருளில் முதன்மையாக இருக்கிறதோ அதுவே தானம் தரத்தக்கது. இதையெல்லாம் எண்ணி பார்த்து இந்த அரண்மனையில் இருக்கும் பொருளில் தங்கம், வைரம், அதற்கும் மேலாய் உள்ளதென்ன? அதற்கும் மேலும் உண்டா? உண்டு. அப்படியெனில் ராணியம்மாவுக்கு இந்த அரண்மனையில் அதிகமாக பிடித்ததென்ன? அதிகமாக பிடித்ததா? அதிகமாக பிடித்தது யோசித்தால் தெரியாதா? சொல்லுங்கள், எது அனைத்திலும் இங்கே அதிகமாக பிடித்தது?
தேவரிஷி, எனக்கு இங்கே அதிகமாக பிடித்தது ஒன்றே ஒன்றுதான். சொல் சொல். பிரியமான என் துவாரகாதீசர். நாராயண நாராயண. போதுமே, ஜெயித்து விட்டாய் தேவி. தானம் தருவதற்கு துவாரகாதீசன் என்றால் நாரதருக்கு மகிழ்ச்சி. தண்ணீர் தானம் செய்ய சங்கல்பத்திற்கு. துவாரகாதீசரியா? தேவரிஷி, நியாயமா இது? நான் இதயத்தில் இருப்பதை எடுத்துச் சொன்னேன். இந்த பாமாவிற்கு பரந்தாமன் தான் அனைத்திலும் மேல். அதை எப்படியோ நீங்கள் புரிந்து கொண்டு இப்படி ஒரு நிலையில் குழப்புவதா? இது தங்களை போன்றவருக்கு அழகா என்ன? இதற்கு இந்த நாரதன் என்ன செய்வது தேவி? இது பூமியில் உள்ள நியதி. இந்த மனது தன் ஆசையை அதிகமாக்கிக் கொள்வதினால் அதற்குரிய விலையும் அதிகமாகிறது. இதில் யாரையும் குறை சொல்ல முடியாது. இது என்ன விந்தை தேவரிஷி? இதற்காகவா புனித யஜ்யம் தொடங்கியது? இதற்கு உயிரை இழப்பதோ? முனிவரே, ஏன் கொடுத்த வாக்கை மாற்றிக்கொண்டு வேறு ஏதாவது கொடுக்க கூடாதா? ஏன் அது தானமாகாதா? இது தீர்க்கின்ற சிக்கல். சொல்லுங்கள். அதுதான், தானம் என்றால் அனைத்திலும் பிரியமான ஒன்றை தரும்படி ஆகிறது. சொல்கிறேன். பிராமணனுக்கு தானம் கொடுக்கும் பொருளுக்கு மாற்று பொருள் கொடுக்க வழி இருக்கிறது. இருக்கிறதா? இருக்கிறதே. பிராமணன் தானத்துக்கு ஈடான பொருளை கேட்டால் அதற்குரிய விலையை தந்து தானத்தை திரும்ப பெறலாம். அப்படியா? அப்படி ஒரு வழி இருக்கிறதா? நாராயண, இது ஒரு பண்டம் மாற்றும் முறைதானே தேவி. இது பிராமணன் பெறும் தானம் தானே. அது பொன்னோ பொருளோ எதுவோ ஒன்று. சம்மதம் நாரதரே. சம்மதம் நிஜம்தானே. உடனே காலம் தாழ்த்தாது சங்கல்பம் செய். அனுஷ்டானத்துக்குரிய முகூர்த்த நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது தேவி. நேரம் கடந்தால் நல்லதல்ல. இந்தா இந்தா. சரி சொல். இப்போது எடுக்கும் விரத சித்திக்காக மன்னன் கிருஷ்ண பத்னி சத்யபாமா. மன்னன் கிருஷ்ண பத்னி சத்யபாமா. இப்போது புரோகிதர் பிரம்மமைந்தர் நாரதருக்கு. இப்போது புரோகிதர் பிரம்மமைந்தர் நாரதருக்கு அன்பு கணவனை தானம் தருகிறேன். அன்பு கணவரை தானம் தருகிறேன். சங்கல்ப நீரை துவாரகாதீசர் மேல் தெளிக்க வேண்டும். நாராயண நாராயண. துவாரகாதீசரே, அப்பாவி போல் ஏன் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? தானம் பெற்றவனுக்கு தாளம் போடுங்கள். ஆணையிடுங்கள் சுவாமி. சுவாமி, நிரம்ப பசி எடுக்கிறது. காலம் கடத்தாது சமையலறை சென்று கொஞ்சம் ஏற்பாடு செய்யுங்கள். கிருஷ்ணா, துவையல் எனக்கு பிடித்தமானது. அதனால் சிரமம் பார்க்காமல் எனக்கு பிரியமான துவையலை அரைத்து வையுங்கள். செல்லுங்கள். தாமதம் எதற்கு? சீக்கிரமாகட்டும். உங்கள் இஷ்டம். செல்லுங்கள் சுவாமி. இது என்ன தேவரிஷி? பாமா தானம் தந்தாள், அதற்காக நீங்கள் இப்படி துவாரகாதீசருக்கே ஆணையிடுவதா? நாராயண. துவாரகாதீசரே, தாமே பதில் சொல்லுங்கள் தேவி சத்யபாமாவுக்கு. தானத்திற்கு அர்த்தங்கள் என்ன என்று. இதை நான் சொல்ல வேண்டுமா முனிவரே? தாங்களே சொன்ன பிறகு. தாங்கள் இப்போது என் உரிமையாளர், நான் முனிவரின் தொண்டன். உரிமையாளர் சொன்னால் வணங்கி நடப்பது என் கடமை. சற்று நில்லுங்கள். முனிவருக்கு தானம் தான் கொடுத்தேன், தாசனாக்கவில்லை. போதுமே. தானம் என்றால் வேறென்ன பாமா? தெரியாதுதான் எனக்கு. இப்படி ஒரு தானம் எதற்காக? தானங்கள் ஏதும் கொடுக்காமல் புண்ணிய விரதங்கள் நல்ல பலன் கொடுக்காதே. நாராயண நாராயண. அரண்மனை ராணிமார்களுக்குள்ளே அதிகமான அன்பு யாருக்கும் கிடைக்காது, தேவிக்கு கிடைத்திட.
மனதிற்கு ஏற்காத புண்ணிய விரதம் வேண்டாம் தேவரிஷி. என் பிரபுவை தாசனாக்கி மற்ற ராணிகளை விட அதிக சிறப்பு எனக்கு வேண்டாம். பிரபு மட்டும் இருந்தால் போதும், பிரபு மட்டும் இருந்தால் போதும். மன்னித்து விடுங்கள் முனிவரே. அளவுக்கு மீறிய ஆசைகள் ஆபத்தில் என்னை கொண்டு விட்டதே. இந்த பாமாவின் அகந்தையால். பிரபு, அடுத்த நடவடிக்கை தேவியின் அகந்தை அழிந்தது. விட்டு விடுங்களேன். கூடாது முனிவரே, அதிர்ச்சியில் அவள் அழத் தொடங்கியிருக்கிறாள், அவ்வளவுதான். மன்னித்து விடுங்கள் என்னை தேவரிஷி. ஆழ்மனதில் மாற்றமில்லை. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் குற்றம் சொல்லக்கூடாது என்ற உணர்ச்சியில் ஏதேதோ பேசுகிறாள். இந்த பேச்சினால் நாம் ஏமாந்து விடக்கூடாது. அவளுடைய ஆழ்மனதில் புதைந்து கிடக்கும் அகந்தையை கிள்ளி எறிந்து அவளை அகந்தை இல்லாதவளாக்கவே இந்த சோதனை நாடகம். புரிந்தது பிரபு, புரிந்தது. ஓஹோ, இது உங்கள் இருவரின் நாடகமா? இந்த தானம் வேண்டாம் தேவரிஷி. பெற்ற தானத்தை திரும்ப கொடுங்கள். இது என்ன நடக்கக்கூடியதா தேவி? தந்துவிட்ட தானத்தை திரும்ப தருவார்களா என்ன? அதோடு துவாரகாதீசரியை நான் தானமாக பெற்ற மாபெரும் பாக்கியசாலி. திரும்ப தருவேனா? முனிவன் ஒன்றும் முட்டாள் அல்ல தேவி. அதனால் விரதத்துக்கு தொடங்கட்டும் அனுஷ்டானங்கள். பசி எடுக்கிறது, போய் சற்று ஒரு பிடி பிடிக்கிறேன். செல்வம் துவாரகாதீசரே, செல்வம். செல்வம் சுவாமி. பாமா இருக்கும் வரை இது நடக்கவே நடக்காது. சந்தோஷம் தாயே. பொய் சொல்பவர் தரும் போலித்தனமான தானம் எனக்கு தேவையில்லை. எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்துங்கள். தானத்தை கொடுங்கள், கொடுத்ததை திரும்ப பெறுங்கள். இருவரும் உடன்பட்டு நடத்தினால் நடத்துங்கள். இஷ்டமில்லை என்றால் என்னை அங்கே சாப்பிட அனுப்புங்கள். போகலாம் ஐயா. என் பசி எனக்கு மட்டும்தான் தெரியும். போகலாம். இதோ வருகிறேன் சுவாமி. சுவாமி, நாரதர் என்னை அழைக்கிறார். சுவாமிக்கு கோபம் வரும், என்னை விடு. சுவாமி. அட வாருங்கள் ஐயா, புறப்படுங்கள், போகலாம். சீக்கிரம் வாருங்கள். துவையல் அரைக்க வேண்டாமா? என்னை விடு. வாருங்கள். விடு சுவாமிக்கு வாருங்கள் ஐயா, சீக்கிரம் வாருங்கள். சுவாமி, வேண்டாம் சுவாமி. அதை என்னை விடு. விடு, அவரை விடு, விடுங்கள். சுவாமிக்கு கோபம் வரும். நாராயண நாராயண. வாருங்கள் ஐயா, சீக்கிரம் வாருங்கள். நாராயண நாராயண. விடுங்கள் தேவி. வருகிறேன் சுவாமி. நாராயண 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 நாராயண. வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள். நாராயண 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 நாராயண. வாருங்கள். அக்கா, அக்கா, எப்படியாவது காப்பாற்றுங்கள். அந்த முனிவர் அடம் பிடிக்கிறார். என் துவாரகாதீசரை விடச் சொல்லுங்கள் தேவி, சொல்லுங்கள். முடிந்த நிலையில் என்ன செய்வது பாமா? நீயும் கூட முன்பின் யோசிக்காமல் துவாரகாதீசரியே தானம் செய்தாய். மன்னித்து விடுங்கள் அக்கா. அவசரப்பட்டு அகந்தை மதியை கெடுத்தது. போதும், மன்னித்து விடுங்கள். புரிந்து விட்டது. ருக்மிணி அக்கா, எப்படியாவது எனக்கு துவாரகாதீசரை தாருங்கள். இந்த மாதிரி சிக்கலை தீர்க்க உங்களால் முடியும் அக்கா. பாமா உங்கள் அன்பு தங்கை, பேதை, பிழை செய்தவள். அன்புக்காகத்தானே இப்படி பிழைகள் செய்தேன். பேதமையை மன்னித்து விடு அக்கா. பாமாவை மன்னித்து விடு. அக்கா, பாமாவை பார்த்தால் பரிதாபமாய் இருக்கிறது. பொதுவாக பாதிப்பு நமக்கும் உண்டு. அந்த தேவரிஷி நாரதர் துவாரகாதீசரை கடத்தி சென்றால் நமக்கும் தாங்காது மனது. இப்போது நாம் அவளை ஆதரித்தலே நல்லது. அவரை நினைத்தால் நல்வழி கிடைக்கும். வா. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா